This is class 11 maths exercise 3.4 question number 15 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin n plus 1 theta into sin n minus 1 theta plus cos n plus 1 theta into cos n minus 1 theta equal to cos 2 theta அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. n belongs to integers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுத போகிறோம். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு டோட்டலாக எல்ஹெச்எஸ், இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வர போகிறோம். ஓகேவா? இதை டோட்டலாக நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை டோட்டலாக நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ஏ, இது பி. ஸோ let n plus 1 theta equal to a and n minus 1 theta equal to b say அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா? அப்போது இது எப்படி மாறும், எல்ஹெச்எஸ் எப்படி மாறும் பாருங்கள். சைன் ஏ, அதாவது இது டோட்டலாக ஏ, இது வந்து சைன் பி ப்ளஸ் இது காஸ் ஏ, இது வந்து காஸ் பி. ஃபார்முலா என்ன, இது முன்னாடி வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஐ மீன் காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. என்ன எழுதுவோம் ஃபார்முலா சொல்லுங்கள்? காஸ் ஏ மைனஸ் பின்னு எழுதுவோம். கரெக்டாக? ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாவில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏக்கும் பிக்கும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ் ஏ அண்ட் பி வித் n ப்ளஸ் 1 இன்ட்டு தீட்டா அண்ட் n மைனஸ் 1 இன்ட்டு தீட்டா. அதாவது ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக நான் திரும்பவும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ காஸ் அப்படியே இருக்கும். ஏக்கு பதிலாக நான் என்ன போடுவேன், n ப்ளஸ் 1 theta minus n minus 1 theta. ஓகேவா? ஸோ ஏக்கு பதிலாகவும் பிக்கு பதிலாகவும் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ காஸ் ரெண்டுத்துலேயுமே தீட்டா காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருவா. அப்போ வெளியே எடுத்த பிறகு இங்கே என்ன மீந்திருக்கு, n ப்ளஸ் 1. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள், மைனஸ் இன்ட்டு n மைனஸ் 1 இங்கே மீந்திருக்கிறது. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ். தென் cos theta into n plus 1. இப்போ நான் மைனஸை உள்ளே எடுக்க போகிறேன். மைனஸ் n மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1. ஓகே. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ். இப்போ ப்ளஸ் என்னுக்கு மைனஸ் என்ன கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ் 1 ஒரு 2 மட்டும் வரும். ஸோ cos theta into 2. ஓகே. ஸோ இதை நம்ம காஸ் 2 தீட்டான்னு எழுதலாம் இல்லையா? இதானே ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு எழுதிடலாமா? இங்கே பாருங்கப்பா, ரைட் ஹேண்ட் சைடில் காஸ் 2 தீட்டா தானே கொடுத்துருக்காங்க. ஸோ கொண்டு வந்துட்டு இல்லையா நம்ம, ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.